योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, ஜெய குரு ராயா. போன எபிசோட்ல என்னோட தாய்மாமாவான திரு ஞானகிரி கணேசன் அவரோட கடைசி பொண்ணான ஸ்ரீமதி மகேஸ்வரி ரமேஷோட பகவான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான அனுபவத்தை நாம எல்லாம் அனுபவிச்சோம். இன்னைக்கு அவங்களோட சகோதரி பேர் ஸ்ரீமதி கௌரி ராஜ்குமார். அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அழகான அனுபவத்தை நாம இன்னைக்கு அனுபவிப்போம். என்னோட தாய் மாமாவுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. மூத்தவங்க பேரு ராஜேஸ்வரி, 2வது பொண்ணு பேரு கௌரி, 3வது தான் மகேஸ்வரி. இப்ப ஸ்ரீமதி அந்த நடுவுல இருக்கக்கூடிய ஸ்ரீமதி கௌரி ராஜ்குமாரோட அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அழகான அனுபவத்தை எல்லாம் நாம இப்ப அனுபவிப்போம். நம்ம ஏற்கனவே போன தடவை சொன்ன மாதிரி 1975 இருந்தே பகவானை பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்ற குடும்பம் அவங்க. புன்னமரத்துக்கு அடியிலையும் சரி, தேரடி மண்டபத்திலையும் சரி, சுப்பையா நாடார் மடத்துலயும் சரி, சன்னதி தெரு வீட்டுக்கு பகவான் வர்றதுக்கு முன்னாடி கோயில்லையும் சரி, எல்லா இடத்துலயும் அவங்க எல்லாம் தரிசனம் பாக்கியம் பெற்ற குடும்பம் அது. ஆனா இந்த மைனிக்கு, இந்த கௌரி மைனிக்கு பகவான் மேல அப்படிலாம் ஒரு ஈடுபாடு கிடையாது. ஏதோ அப்பா அம்மா போறாங்கன்றக்காக சாமிகிட்ட போவாங்க, அப்பா அம்மா விழுந்து கும்பிடுறாங்கன்றக்காக விழுந்து கும்பிடுவாங்க. அப்படி ஒரு பக்தியோ ஈடுபாடுலாம் கிடையாது. காரணம் என்னன்னா, ஸ்கூல் நடக்கும்போதெல்லாம் திடீர்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும்போதெல்லாம் ஆர்வமா இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இங்க பகவானை கூட கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, சுப்பையா நாடார் மடத்துல உட்கார்ந்துருக்கும் போது பகவான் இருக்காங்க, எல்லாரும் இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க மனசுக்குள்ள ஓடுது. என்ன ஓடுதுன்னா, இவர் என்ன அவதார புருஷரா, இவர் என்ன கடவுளா, இவர் நினைச்சா என்ன மழை எல்லாம் பெய்யுமா அப்படின்னு இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கேள்விலாம் கிளம்புது கௌரிமணி மனசுல. அப்படி இருக்கும்போது பகவானுக்கு யார் மனசுல என்ன ஓடுன்னு தெரியாமல இருக்க போது பகவான் அவரோட வழியிலேயே இவங்க மனசுல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க. என்ன ஒரு மாற்றம்னா, இந்த இத்தனை கேள்வி அவங்க மனசுல அப்போ ஸ்கூல் கோயிங் கிட்டு தான் அவங்க. அப்படி இருக்க போது இவங்க மனசுக்குள்ளேயே பகவான் ஏதோ ஒரு மாற்றம் பண்றாரு. திடீர்னு இவங்களை அறியாம எந்திரிச்சு போறாங்க. பகவான் பக்கத்துல போய் சமத்தா உக்காந்துடுறாங்க. அவங்களை அறியாமலே அங்கிருந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இழுக்குது, போய் உக்காந்துடுறாங்க. பகவான் மேல அப்படியே ஒரு 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 பற்று வருது. அவங்க அப்பா, என்னோட தாய் மாமா ஞானகிரி கணேசன் கூட அவங்கள்ட்ட சொல்றது, அவர் சாதாரணவர் கிடையாது, பெரிய மகாத்மா. நம்மளோட தேவைகள் என்ன இருக்கோ அவர்கிட்ட போய் சொன்னா அவர் அதெல்லாம் கேட்டு நமக்காக அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாருன்னு அப்படிலாம் சொன்னோன்னா இவங்க மனசுல அதெல்லாம் பதிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஒரு முறை சுப்பையா நாடார் மடத்துல ஒரு பக்தர் சாமி மேல பாட்டு எழுதி அழகா கொண்டு வந்திருந்தாரு. அது என்ன ராகத்துல பாடலான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அந்த டைம் இவங்களும் எல்லாம் இருந்திருக்காங்க. எங்க கௌரி மைனி இருந்திருக்காங்க, அவங்க அம்மா பானுமதி கணேசன் இருந்திருக்காங்க, என்னோட பாட்டி செண்பவம்மாள் எல்லாரும் இருந்திருக்காங்க. ஆளாளுக்கு என்ன டியூன் போடலான்னு யோசிக்கும் போது மைனிக்கு அந்த பாட்டை பிருந்தாவனமும் நந்தகுமாரன் அந்த பாட்டு ராகத்துல அதை பாடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை வர, அத எங்க அத்தைகிட்ட சொல்ல, அத்தை எங்க பாட்டிகிட்ட சொல்ல, பாட்டி சாமிகிட்ட சொன்னாலும் சாமிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதுலயே பாடலாம்னு சொன்னோன்னா பாட ஆரம்பிச்சோன்னா அப்படி சந்தோஷமா சாமி அனுபவிக்க, அது சாமி என்ன சந்தோஷத்துல அதை அனுபவிச்சாரோ அந்த சந்தோஷத்தை அந்த பாட்டை எழுதி கொடுத்தவருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அந்த ராகத்தை எடுத்து கொடுத்த எங்க மைனிக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்குது. எல்லாரும் சேர்ந்து பாடின அத்தனை பேருக்கும் அந்த சந்தோஷம் பகவான் அப்படி திருப்பி கொடுக்குறாரு. அப்படி இருக்கிற காலகட்டத்துல அப்படி காலம் உருண்டோடுது. இவங்க பள்ளி பருவம் எல்லாம் முடிச்ச பிறகு இவங்களுக்கு ஒரு கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் இவங்களுக்கு மதுரையில வாழ்க்கை அமையுது. மதுரையில எப்படி அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு பேர் பெற்ற டாக்டர் தங்கராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற மதுரையில ஒரு டாக்டர், அவரோட பையனான அவரும் டாக்டர் தான், அவரோட பையனும் டாக்டர் தான். டாக்டர் ராஜ்குமாருக்கு இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆகி கொஞ்சம் அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் காலம் திரும்ப உருண்டோடுது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு ஒரு 28 வயசு ஆகும் போது அவங்க மனசுல, கௌரி மைனி மனசுல என்னன்னா,
தனக்கு ஒரு பையன் வேணும்னு ஒரு ஆசை வருது. அப்படி ஆசை வரும்போது மனசுக்குள்ள யார்கிட்ட சொல்லுவாங்க இந்த ஆசைய? பகவான்கிட்ட தான் எனக்கு ஒரு பையன் வேணும், அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்க, அப்படி இருக்கிற டைம்ல அவங்களுக்கு ஒரு பேட் டைம் வந்துருது. என்ன அப்படின்னா, அவங்க கர்ப்பப்பையில ஒரு பாதிப்பு வந்துருது. அதை என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க வீட்டுக்காரர் ஏற்கனவே டாக்டர் தானே, டாக்டர் ராஜ்குமார். அவங்க வந்து சரி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம்னு சொல்லி எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல வந்து கர்ப்பப்பையில ஒரு பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்பு வந்து ரொம்ப பெருசாகிறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பையை எடுத்துடணும். எடுக்காட்டினா உயிருக்கு கூட ஆபத்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டெஸ்டோட ரிசல்ட் வந்துடுது. அப்ப ரொம்ப மனசு வருத்தப்படுது. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல டாக்டர் ராஜ்குமார் நாச்சு என்ன பண்றாங்கன்னா, சரி ஒரு டெஸ்ட் எடுத்துவோம், அதுல ஏதாவது தப்பு இருந்திருக்கலாம்னு சொல்லி இன்னொரு டெஸ்ட், ரெண்டாவது டெஸ்ட் எடுத்தா ரெண்டாவது டெஸ்ட்லயும் அதே ரிசல்ட். அதுவும் மனசு கேட்காம 3 டெஸ்ட் எடுக்கிறாங்க, 3வது டெஸ்ட்லயும் அதே ரிசல்ட். மனசு கேட்கல, 4வது முறையா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அதுலயும் அதே ரிசல்ட் தான் வருது. கர்ப்பப்பையில பாதிப்பு இருக்கு, இதை வளர விடக்கூடாது, வளர விட்டா உயிருக்குலாம் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வர, அப்ப டாக்டர் ராஜ்குமார் நாச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னையில வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் கைனகாலஜிஸ்ட் பை நேம் பாஸ்கர் ராவ், அவர்கிட்ட கேட்கும் போது அவர் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கேட்டுட்டு, இல்ல இது ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல ஆபரேஷன் டேட்லாம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. கௌரி மேனி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. என்னடா நம்ம ஒரு பையன் வேணும்னு நினைக்கும் போது இப்படி வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டமானது வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மனசு ரொம்ப அப்செட் ஆகி போக அவங்க ரூம்ல போய், அவங்க ரூம்ல ஒரு ஷெல்ஃப்ல சாமி படம் மற்ற சாமிகள் படம் எல்லாம் வச்சிருப்பாங்க. வருத்தத்திலையும் கோபத்திலையும் அந்த ஷெல்ஃபு கதவை டம்முன்னு அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு படுத்துட்டு ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க. அது எப்படியோ சிவகாசியில இருக்கக்கூடிய அவங்க மூத்த சகோதரி ராஜேஸ்வரி மைனிக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு போன் வருது. போன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கல. இவங்க அழுது இந்த விவரங்கள்லாம் சொல்றாங்க. அந்த மைனி, ராஜேஸ்வரி மைனி, இவங்களுக்கு அருமையான ஒரு தைரியம் கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு தான் டாக்டர்ஸ்க்கெல்லாம் டாக்டரா இருக்கக்கூடிய நம்ம சாமி இருக்காரு, அவர்கிட்ட போய் நீ ஆசீர்வாதம் வாங்கி எல்லாம் சரியாகுன்னு ஒரு நம்பிக்கையான வாக்குறுதி கொடுத்தோன்னே, மறுநாள் வந்து என்னோட தாய் மாமா ஞானகிரி கணேஷ் வந்து மதுரைக்கு வர்றாங்க. அப்ப அவங்க மாப்பிள்ளையான டாக்டர் ராஜ்குமார் அண்ணாச்சிட்ட சொல்றாங்க, ஆபரேஷன் டேட் பிக்ஸ் பண்ணிட்டீங்க, பட் அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு போய் சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன்னு அவங்களும் சரின்றாங்க. அவங்களுக்கு வந்து சாமி மேலேயோ குரு மேலேயோ அதுலலாம் அப்படி ஒரு ஈடுபாடு கிடையாது அந்த காலகட்டத்துல. ஆனாலும் இப்படி ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களோட ஆசைக்கு சரின்றாங்க. அப்போ கௌரிமணி மாமா அத்தையோட எல்லாம் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு நம்ம பகவான் தரிசனத்துக்காக போறாங்க. சாமி அப்போ சந்நிதி தெரு வீட்டுல இருக்காங்க. சன்னதி தெரு வீட்டுக்கு போய் சாமியை பார்த்தோன்னா மைனிக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சு வடிஞ்சு வருது. ஏங்கி அழுகுறாங்க. ஒன்னும் பேசல. சாமி அந்த சன்னதி தெரு வெராண்டால எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. மைனியோட கண்ணுல இருந்து அப்படி தாரையா கண்ணீர் வருது. சாமி வந்து அழகா தன்னோட மதுரமான குரல்ல மைனிட்ட, கௌரி, யூ கேன் டெல் மை ஃபாதர் வாட் யூ வாண்ட், நீ என்னோட தந்தைகிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே இவங்க நினைக்கிறாங்க, என் மனசுல இருக்கிற இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னோன்னே அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, this beggar is not a magician, this beggar can't read your mind. இந்த பிச்சைக்காரன் வந்து ஒரு மெஜிஷியன் கிடையாது, உன் மனசுல நீ என்ன நினைக்கிறதுலாம் எனக்கு தெரியாது, அதனால யூ பிளீஸ் டெல் மை ஃபாதர் வாட் யூ வாண்ட் அப்படின்னு, அதனால நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ என் தந்தைகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இப்படிலாம் இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது பகவான் வந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை தடவி கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த கான்வர்சேஷன்லாம் நடக்கும்போது. இப்ப மைனி வந்து அதை தெளிவா சொல்லிடுவோம் அப்படின்னு அவங்க மனசுல அதை ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, மொட்டைக்கட்டையா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்லாம் கேட்காம தெளிவா சொல்றாங்க, எனக்கு ஒரு பையன் வேணும், ஐ வாண்ட் அ சன் and I don't want my uterus to be removed, I don't want a surgery அப்படின்றாங்க. எனக்கு ஒரு பையன் பிறக்கணும்,
எனக்கு இந்த கர்ப்பப்பைய ஆபரேஷன் பண்ணி எடுத்துடக்கூடாது அப்படின்ற அவங்க மனசுல இருந்த ஒரு பிரேயரை சாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறாங்க. சாமி அவ்வளவு நேரம் அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது வாழைப்பழத்தை தன்னோட திருக்கையால அதை தடவி கொடுத்துட்டே இருந்தாரு. அதை மைனிட்ட கொடுத்து ஈட் திஸ் அப்படின்றாங்க, அதை சாப்பிடு அப்படின்றாங்க. மைனி அந்த நேரத்துல அதை சாப்பிட்டுறாங்க. சாமி ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. திரும்ப மதுரைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ஆபரேஷன் டேட்லாம் ஆல்ரெடி சென்னையில பிக்ஸ் பண்ணனால கிளம்புற நாளும் வந்துருச்சு. மதுரையில இருந்து கிளம்பும் போது என்னோட கௌரி மைனியோட மாமியார் சொல்றாங்க, அம்மா நீ போய் ஆபரேஷன் பண்ண 1 வாரத்துக்கு மேல தங்குறாப்புல இருக்கும், அதனால அதுக்கேத்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு போனோம்னா மைனிக்கு ஒரு பகவான் கொடுத்த வாக்குல பகவான் இருந்த நம்பிக்கையில அவங்க மனசுல இருந்து ஒரு வாக்கு வருது, ஐ வில் ஹாவ் அ சன், there will be no surgery, எனக்கு பையன் பிறப்பான், எனக்கு சர்ஜரி எல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு தைரியமான பதில் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி பேக் பண்ணி சென்னைக்கு போயிடுறாங்க. சென்னைக்கு போயினா அந்த சீனியர் டாக்டரை போய் பாஸ்கர் ராவை போய் பாக்குறாங்க. அவர் திரும்பியும் அங்க ஒரு டெஸ்ட் எடுத்தா எல்லாம் மாறிடுது. மாறி அந்த டாக்டர் சொல்ற இது ஒரு பிரச்சனையே இப்ப இல்லை, இவங்க திரும்ப ஒரு உண்டானாங்கன்னா அவங்க கர்ப்பப்பையில இருக்க கோளாறு தானாவே கிளியர் ஆகும், ஒன்னும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை இவங்களுக்கு சொன்னோன்னு இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. பகவான்கிட்ட போனோம், போய் நம்மளோட பிரச்சனைய சொன்னோம். அவர் தன்னோட திருக்கையில ஒரு பிரசாதத்தை கொடுத்து சாப்பிட சொன்னாரு. நான் சாப்பிட்டேன், அது என்ன ஒரு மிராக்கிள் பண்ணிருச்சுன்னு அப்படி ஒரு சந்தோஷத்தோட ஊருக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வருஷத்திலேயே அவங்களுக்கு அழகான ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்குமே என்ன ஒரு அழகான பேர் வைக்கிறாங்கன்னா ராம் கிருபா தங்கராஜ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. டாக்டர் ராஜ்குமார் அண்ணாச்சிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஏற்கனவே டாக்டரா இருக்கிறதுனால மெடிக்கல் இது சாத்தியமே இல்லைன்றது அவருக்கு நல்லா தெரியுது. ஆனா பகவான் தான் இதெல்லாம் மாத்திருக்கார், ஒரு மெடிக்கல் மிராக்கிள் பண்ணியிருக்காருன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு அவ்வளவு நாள் பகவான் மேல ஒரு ஈடுபாடு இல்லாத டாக்டர் ராஜ்குமார் அண்ணாச்சி வருஷத்துக்கு ஒரு நாள் அவரா தனியா பகவான்கிட்ட போய் பகவானை சேவிச்சுட்டு வருவார். அந்த நன்றிக்காக போயிட்டு வர்ற அந்த ஒரு அழகான மாற்றத்தையும் அவருக்கும் பகவான் கொடுத்தாரு. அப்ப இப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கிள் என் லைஃப்ல பண்ணாங்கன்னு சொல்லி என்னோட மைனியான கௌரி மைனி ஸ்ரீமதி கௌரி ராஜ்குமார் அவங்க ஷேர் பண்ணாங்க. இந்த ஒரு அழகான அனுபவத்தை தான் இன்னைக்கு உங்களோட எல்லாம் ஷேர் பண்ண நினைச்சேன். ஜெய் யோகிராம் சுரத்குமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया।